கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் போரில் மிக மோசமான ஒரு கட்டம் நேற்றைக்கு நடந்திருக்கிறது. இதுநாள் வரை நடக்காத ஒரு குறிப்பிட்டதொரு விஷயம் அந்த பகுதியே மிகப்பெரிய சிக்கலில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுற்றிருக்கக்கூடிய நாடுகள் நீங்க ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்றீங்க, நீங்க ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்றீங்க, இந்த சிகப்பு கோட்டை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் என்றால் அப்படிங்கிற விதத்தில் ஈரானை பார்த்து சத்தம் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இஸ்ரேல் ஈரான்ல இருக்கிற ஒரு இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கு முன்னாலெல்லாம் அவர்கள் பல்வேறு டார்கெட்ஸ் இலக்குகளை குறிவைத்து தாக்கினார்களே தவிர இந்த எண்ணெய் வளங்களையும் இயற்கை எரிவாயு வளங்களையும் குறிவைத்து தாக்கவில்லை இதுவரை. நேற்றைக்கு தான் முதல் முறையாக அதை செய்தார்கள். செய்த உடனேயே ஈரான் என்ன பண்ணது, கத்தாரில் உள்ள மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தயாரிக்கக்கூடிய உற்பத்தி நிலையத்தை ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படிங்கிறது மேல தாக்குதல் நிகழ்த்தி மிகப்பெரிய பாதிப்பையும் சேதாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் அடிப்படை. அதை தொடர்ந்து அவர்கள் அபுதாபியில ஹாப்ஷான் கேஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதுல அங்கே ஒரு தாக்குதலை நிகழ்த்தி, அதில் நேரடியாக தாக்குதல் இல்லை, ஆனால் ஃபாலிங் டெப்ரிஸ் மேலால போன ட்ரோன்ஸ் அடித்ததில் அந்த ட்ரோன்லிருந்து கீழே விழுந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த இடத்த அவங்க மூடியிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைக்கு சவுதி அரேபியாவிலும் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் பேக்ரவுண்ட். அதில் என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இது முதல்ல ஈரானுடைய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நிகழ்த்தினது. ஈரான் தாக்குதல் நிகழ்த்தியது. இந்த ராஸ் லஃபான்ங்கிறது கத்தாரில் இருக்கு. உடனே இந்த மார்க்கெட்டில் இயற்கை எரிவாயுடைய விலை, கச்சா எண்ணெயுடைய விலை ரெண்டுமே ஏற ஆரம்பிச்சிருச்சு. கச்சா எண்ணெயுடைய விலை 8% அதிகரித்து நேற்றைக்கு $111.9 ஒரு பேரலுக்கு அப்படிங்கிற பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் ரேட்டு அதிகமாயிருச்சு. கத்தார் எனர்ஜி சொல்லிச்சு உயிரிழப்பு எதுவும் கிடையாது, ஆனால் நாங்கள் முன்னாடியே ஆட்கள் அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணிட்டோம், பட் இது ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு நிலை இது அப்படின்னு சொல்லிட்டு, இது டேஞ்சரஸ் எஸ்கலேஷன் அண்ட் அ ஃபிளாக்ரண்ட் வயலேஷன் ஆஃப் ஸ்டேட் சோவரினிட்டி அஸ் வெல் அஸ் அ டைரக்ட் த்ரெட் டு இட்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரீஜன் அப்படின்னு கத்தார் மிக கோபத்துடன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய தூதரகம் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கு கத்தாரில். அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி அட்டாச்சிஸ் அஸ் வெல் அஸ் அஃபிலியேட் ஸ்டாஃப் எல்லாரும் 24 மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி அபுதாபியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி எங்களுடைய கேஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியில் ஒரு நாளைக்கு 6 பில்லியன் கியூபிக் ஃபீட் கேஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த நாங்கள் டெம்பரரியாக ஷட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சவுதியும் ஒரு ட்ரோன் அட்டாக்கை அவங்களுடைய கேஸ் ஃபெசிலிட்டியில் ஒரு ட்ரோன் அட்டாக் அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. தடுத்து நிறுத்தி அவங்களும் அதே மாதிரி ஒரு பேலிஸ்டிக் மிசைல் அவங்களுடைய ஒரு ரிஃபைனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்தது. அதை தடுத்து நிறுத்தி அதுலேருந்து ஒரு ஷ்ராப்னல் விழுந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. இந்த ராஸ் லஃபான்கிறத பற்றின ஒரு சில தகவல்கள் இந்த கட்டுரையில் வருது. ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படிங்கிறது 295 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதோடைய பரப்பளவு. ஒப்பீட்டுக்காக அவங்க கொடுக்கறது நியூயார்க் நகரத்தில் 1/3 பெரியது. அப்போ ஒரு நியூயார்க் நகரத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, நியூயார்க் சிட்டியை, அதில் 1/3 இந்த ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படிங்கிறது. இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, எல்என்ஜி ப்ராசஸ் பண்ணுறாங்க, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். இங்கே கேஸ் டு லிக்விட் பிளான்ட் அப்படின்னு அவங்க இயற்கை எரிவாயுவை பிடித்து அதை கடுமையான அழுத்தத்தில் குளிர்வித்து அதை திரவ நிலைக்கு மாற்றுகிறார்கள். இந்த இடத்து தான் நிறைய எல்என்ஜி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிளான்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது ஏற்கனவே இது எல்லாத்துலேயும் இங்கே வேலை நடக்கிறதெல்லாம் நிறையவே நிறுத்தியிருந்தாங்க. ஏன்னா இங்கே என்ன பண்ணாலும் அதை ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக தான் வெளியில் அனுப்பி ஆகணும். ஹார்முஸ் நீரிணைப்பு பல நாட்களாக அது மூடப்பட்டு கிடக்கிறது. அதாவது மூடப்பட்டுன்னா என்ன, அது கேட்டு கிடையாது அதை மூடுறதுக்கு. அதை யாரும் பயன்படுத்தாமல் உட்காந்துருக்காங்க. இதனால குளோபல் எல்என்ஜி மார்க்கெட் ரொம்ப கடுமையான பிரச்சனையில் இருக்கு. அதோடைய விளைவு தான் இந்தியாவில்
கமர்ஷியல் உணவகங்களுக்கு வந்து இயற்கை எரிவாயு அல்லது சிலிண்டரில் கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் இருப்பது, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இந்த கேஸ் இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கல். இப்போ இந்தியாவுக்கு வந்து இது சமையலுக்கு பயன்படுகிறது, பிரைமரிலி சமையலுக்கு பயன்படுகிறது. அதை தவிர இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் கொஞ்சம் இருக்குது. ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் குளிர்காலத்தில் அவர்களுடைய நாட்டை வெதுவெதுப்பாக வைத்துக்கொள்ள, வீடுகளை வெதுவெதுப்பாக வைத்துக்கொள்ள கேஸ் பயன்படுகிறது. அதே மாதிரி அங்கே எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷனுக்கே இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம நாட்டில் பெருமளவு கரியை தான் பயன்படுத்திக்கிறோம். ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் இந்த கேஸ் பவர்டு அனல் மின் நிலையங்கள். அப்போ அதில் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இது கிடைக்கலன்னா அவங்க ஏதாவது அல்டர்னேட் பண்ணி ஆகணும். ஒரு பவர் பிளான்ட்டை ஜஸ்ட் லைக் தட் இங்கே டக்கு டக்குன்னு மாற்ற முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அது பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே ரஷ்யாவோட பிரச்சனை. ரஷ்யா அவர்களுக்கு பைப்லைன்லேயே கேஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தது. இப்போ அதையும் போய் சண்டை போட்டுட்டு அவங்க இந்த யுக்ரைன் விவகாரத்தில் அதையும் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாமல் அதே ரஷ்யாட்டே போய் சரிப்பா நாங்கள் ஒன்று திட்டுறோம், நீ என்ன திட்டு, ஆனால் அந்த கேஸை மட்டும் கொஞ்சம் அனுப்பி வை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ இது எவ்வளவு நாளைக்கு இதை வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ வந்து இனி போர் நின்றால் கூட மீண்டும் கத்தார் ராஸ் லஃபான் பிளான்ட்ல வந்து திரும்ப கேஸ் ப்ரொடக்ஷன் நடக்கணும்னா அதற்கே பல மாதங்கள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிரச்சனை. சரி, இப்போ யார் யார் என்னென்ன இதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து முதல்ல அடிக்க ஆரம்பித்தது இஸ்ரேல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அது நடந்த உடனே ஈரான் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெஷஸ்கியான் அவர் என்ன பதிலுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அன்கண்ட்ரோலபிள் கன்சிக்வன்சஸ், நீங்கள் வந்து தடுக்கவே முடியாத அளவுக்கு எதிர்வினை ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து this will complicate the situation and could have uncontrolled consequences, the scope of which could engulf the entire world அப்படின்னு அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதினார். அதே மாதிரி ஈரானுடைய நாடாளுமன்றத்துடைய அவை தலைவர் முகமது பாகேர் கலிபாஃப் அப்படிங்கிறவர் அவரும் an eye for an eye is in effect and a new level of confrontation has begun. ஸோ கண்ணுக்கு கண் அப்படிங்கிற லெவலில் வந்து நாங்கள் இறங்குறோம், நீங்கள் என்ன அடித்தா நான் உடனே 10 இடத்துல நான் அடிப்பேன் அப்படின்னு. ஒரு ஐ ஃபார் அன் ஐ இல்லை, 10 eyes ஃபார் அன் ஐ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. முதல் முறையாக இஸ்ரேல் செய்த இந்த காரியம் ட்ரம்ப்புக்கு கோபத்தை வர வச்சிருக்கு. முதல் முறையாக அவர் வந்து தன்னுடைய ட்ரூத் சோஷியல் வலைத்தளத்தில் பயங்கர கடுப்பாகி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேல் கடும் கோபத்தினால இந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் மிகச்சிறிய பகுதி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது, எங்களிடம் சொல்லாமல் இஸ்ரேல் இதை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதோட முக்கியம், கத்தார் இந்த விஷயத்தில் எந்த விதத்திலும் ஈடுபடவில்லை, அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கூட தெரியாது. ஆனால் ஈரான் இதை புரிந்து கொள்ளாமல் மிக கடுமையாக, மிகவும் நியாயமற்ற முறையில், அன்ஜஸ்டிஃபயபிளி அண்ட் அன்ஃபேர்லி கத்தாருடைய எல்என்ஜி கேஸ் ஃபெசிலிட்டியை அடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இஸ்ரேல் இது போன்ற எந்த தாக்குதலிலும் ஈடுபடாது. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதலை நிறுத்திக் கொள்ளும்னு அவர் சொல்லல, முக்கியத்துவம் வாய்ந்த சவுத் பார்ஸ் ஃபீல்டு மீது தாக்குதல் நிகழ்த்தாது. இந்த போன்ற மற்ற இடங்களிலும், அதாவது வந்து கேஸ் அல்லது ஆயில் ஃபீல்டு மீது தாக்குதல் நிகழ்த்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சார்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த எப்படி வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நிகழ்ந்தால் மற்ற நாடுகள் எப்படி பயப்படுகின்றன என்பதை புரிந்து கொண்ட ஈரான் என்ன பண்ணும், ப்ரொவோகேஷனே இல்லாம இந்த இடங்களை அடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அதை எப்படி தடுக்க போறீங்க? இப்போ உள்ளதிலேயே மிகப்பெரிய தவறு அமெரிக்கா செய்தது என்னன்னா, ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை தாக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய டிஃபென்சிவ் கெப்பாசிட்டிஸை இன்னும் அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி பண்ணாம நாங்க ஏற்கனவே கொடுத்த டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி போதும் என்று ஈரானை குறைவாக மதிப்பிட்டு அவசரமாக பிப்ரவரி 28 அன்று இந்த போரில் இறங்கியது தான் இன்றைக்கு உலகத்தை இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆக்கியிருக்கிறது. இப்போ பதிலுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம், சவுதி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சமாவது ஈரான் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, அவர்களோடு ஏதாவது ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று
இப்பொழுது அது முற்றிலுமாக போய்விட்டது. எங்கள் நாட்டின் மீதும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர நாடுகளின் மீதும் நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல், இதனை நாங்கள் எங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி அரசியல், பொருளாதார, ராஜரீக மற்றும் பிற சக்திகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை தடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியல, பட் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய கோபம் வந்து ரொம்ப நல்லா புரியுது. ஏற்கனவே நாம் வந்து கத்தார் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம். கத்தார் வந்து திஸ் இஸ் ப்ரூட்டல் அக்ரஷன், இட் ஹஸ் கிராஸ்ட் ஆல் ரெட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான உலகின் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கே மிக மிக கொடூரமான ஆபத்தை இது தருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. பட் இதோட இன்ஸ்டிகேட்டர் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலை வந்து இந்த அரபு நாடுகள் யாருமே வந்து நேரடியாக பெயர் சொல்லி திட்டலை. குறைந்தபட்சம் அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப்பாவது கொட்டை எழுத்துக்களில் கேபிட்டல் லெட்டர்ஸில் வேற போட்டிருக்காரு, இஸ்ரேல் இனி இந்த மாதிரியான தாக்குதலை செய்யாது அப்படின்ட்டு. ஸோ இஸ்ரேலையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு தொடர் கனெக்ஷன் இருக்குது. நம்ம என்ன தெரிய வருதுன்னா, ஈரானுடைய ஒரு சில அட்டாக், ஹிஸ்புல்லா அட்டாக் காரணமாக இஸ்ரேலிலும் சிலர் இறந்திருக்கிறார்கள். எவ்வளவுங்கிற நம்பர் நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியல. ஸோ இஸ்ரேலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸில் இது இழப்பு தான். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியிலேயே பெரிய இழப்பு. பட் எல்லாருடைய ரிசால்வுமே ஈரானில் இப்பொழுது தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மொத்தமாக அகற்றப்பட வேண்டும் என்பது. அது உள்நாட்டிலுமே அது இருக்கிறது, மக்களிடமுமே அது இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் வெளியே வந்து சொல்வதற்கு கூட அவர்களுக்கு இன்றைக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. ஒவ்வொரு நாளைக்கும் எஸ்கலேஷன் மேலே மேலே போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் இதனால் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல சிறிய நாடுகள் வெளிநாடுகளை நம்பி கச்சா எண்ணெய் இறக்குமதியை அல்லது சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் பாருங்க. தாய்லாந்தில் வந்து எல்லாரும் வெறும் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுவாங்க, மேலே பிளேசர்லாம் போட்டு வராதிங்கப்பா, அப்போ வந்து வேர்க்கும், அப்போனா நாங்கள் ஏசி போடணும், அப்போனா எனர்ஜி வேணும், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இன்னும் விட்டா நீங்கள் வந்து ஆண்கள் எல்லாம் சட்டை கூட போடாமல் வாருங்கள், எல்லா ஜன்னலையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் கூட சொல்லிடுவாங்க போல இருக்கு. அடுத்து நம்முடைய ஒர்க்கிங் மாடலையே மாற்றுது. ஏன் நம்ம ஊர்லேயே வந்து பல இடங்களில் இன்னும் அந்த கேஸ் சிலிண்டர் அவைலபிலிட்டி பிரச்சனையினால பெய்டு இந்த பிஜி அகாமடேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் சொல்லக்கூடியது, அங்கெல்லாமே வந்து சாப்பாடுக்கு நீங்கள் வெளில பார்த்துக்கணும், இல்லாட்டி நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு உணவு தரக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இல்லை, அதனால் நாங்கள் ஒரு டெம்பரரியாக ஷட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம், அதுக்கெல்லாம் வந்து இண்டக்ஷன் முதற்கொண்டு மற்ற பலவையெல்லாம் கிடைக்கிறது. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை அளவுக்கு இன்னும் இந்தியாவுக்கு பிரச்சனை இப்பொழுதைக்கு வரல. பட் அது லாங் டேர்ம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பார்க்கணும். இது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். லெட் அஸ் see. இது வந்து எளிதில் முடிந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை போல தெரியல. ஒரு மாதம் கழித்து தான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தெரியும் போல இருக்குது. இப்பொழுதுதான் நம்ம 3வது வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த 3வது வாரம் முடிந்தால் ஒரு கிளாரிட்டி வரும்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் தெரியுது. இன்னும் ஒரு 3 வாரங்கள் நம்ம அதை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.